ஹலோ வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க அவர் எந்த தப்புமே செய்யாம ஒரு பெரிய ஜெயில மாட்டிட்டு இருக்காரு. இந்த ஜெயில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனா இது இவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறாரு. இந்த ரூம் எல்லாமே கிளாஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பாங்க. சாப்பிடறதுக்கு மட்டும் தான் இவங்க எல்லாருமே வெளியே அனுப்புவாங்க. அந்த டைம்ல இவருக்கு அங்க ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு போறதுக்காக முடிவு பண்றாங்க. அங்கிருந்து ஒரு கைதி கூட சண்டை போடுறாங்க. அவருக்கு அடிபட்டுறது நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் இவங்க சாப்பிட வரும்போது அங்க ஒரு டனல் இருக்குது. அது வழியா தான் நம்ம தப்பிச்சு போக முடிவு போறோம்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அங்க நின்றுட்டு இருந்து போலீஸ் எல்லாருமே திசை திருப்பதுக்காக ஒரு ஃப்ரெண்டு வேற ஒருத்தர் கூட சண்டை போடுறாரு. அந்த டைம்ல இவர் டனல் வழி மேலே ஏறாரு. மேல போன அப்புறம் தான் நம்ம இடத்துல இருக்கிறோம்னு பாக்குறாரு. அந்த டைம்ல தான் தெரியுது இந்த ஜெயில ஒரு கடற்குள்ள இருக்கிறதே பாக்குறாரு. ஆச்சரியமா வேற வழி இல்லாம திரும்பியும் ஜெயிலுக்குள்ளே போயிடாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாரு. இப்போ நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரே வழி தான் அந்த டாக்டர் மட்டும் தான். அந்த டாக்டர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு நம்பர் கொடுத்து மெசேஜ்ல இந்த டேட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ரூமுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. அடுத்த நாளே ஜெயில இருந்து தப்பிச்சு போறதுக்காக அங்கேயே ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க. எல்லாருமே சண்டை போடுறாங்க. அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு போறாங்க. சொன்ன டைமுக்கு அங்க பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டரும் வருது.